A very good morning students. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் யூனிட் 8 சயின்ஸில் சவுண்டு. பேஜ் நம்பர் என்ன 91. இந்த இதை வந்து மேம் இன்றைக்கி எடுக்கும்போது நீங்கள் புக்ஸ் எல்லாம் கையில் வச்சுக்கோங்க, பேஜ் நம்பர் வச்சுக்கோங்க, அப்போ தான் மேம் ரீட் பண்ணுறப்போ அது உங்களுக்கு புரியும். ஓகேவா? சவுண்ட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி விச் ப்ரொடியூசஸ் சென்சேஷன் ஆஃப் ஹியரிங் இன் அவர் இயர்ஸ். சம் சவுண்ட்ஸ் ஆர் பிளசன்ட் டு ஹியர் அண்ட் சம் அதர்ஸ் ஆர் நாட். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சவுண்ட் அப்படிங்கிறது ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி எல்லாம் சேர்ந்து ஒரு ஃபார்ம் ஆகி வரும், விச் ப்ரொடியூசஸ் அண்ட் சென்சேஷன் ஆஃப் ஹியரிங் இன் அவர் இயர்ஸ். இதை வந்து நம்ம எப்படி நம்ம காது வழியாக, நம்ம இயர்ஸ் வழியாக நம்ம ஹியர் பண்ண முடியும். சம் சவுண்ட்ஸு, சில சவுண்ட்ஸ் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும், சில சவுண்ட்ஸ் ரொம்ப என்ன சொல்கிறது, நம்மளால் வந்து அது ப்ளசண்ட்டாக கேட்க முடியாது, ரொம்ப எரிச்சலாக இருக்கும். ஓகேவா? பட் ஆல் சவுண்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை வைப்ரேஷன்ஸ் ஆஃப் சப்ஸ்டான்சஸ். ஆனால் எல்லா சவுண்டும் எப்படி ப்ரொடியூஸ் ஆகும்? ஒரு சப்ஸ்டான்ஸ், அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது ஒரு பொருள், அந்த ஏதோ ஒரு இதோட வைப்ரேஷன்னால தான் நமக்கு வந்து சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? தீஸ் வைப்ரேஷன்ஸ் ட்ராவல் அஸ் டிஸ்டர்பன்சஸ் இன் அ மீடியம் அண்ட் ரீச் அவர் இயர்ஸ் அஸ் சவுண்டு. இந்த வைப்ரேஷன்ஸ் இப்போ வந்து ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வைப்ரேட் பண்ணுறது மூலமாக நமக்கு சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அது எப்படி இதாகுது? அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து எப்படி நம்மளால் கேட்க முடியுது அப்படின்னா, இந்த வைப்ரேஷன்ஸ் வந்து எப்படி ட்ராவல் ஆகும்னா, ஒரு மீடியம் இருக்கும், அந்த மீடியத்தை நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து அந்த சவுண்டை வந்து கேட்க முடியும். ஓகேவா? ஹியூமன் இயர் கேன் ஹியர் ஒன்லி எ பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்ட் தட் டூ வித் அ செர்டைன் ரேஞ்ச் ஆஃப் எனர்ஜி. ஹியூமன் இயரால் ஒரு பர்டிகுலர் ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற சவுண்டை மட்டும்தான் கேட்க முடியும். அந்த சவுண்டுக்குமே ஒரு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் இருக்கிற சவுண்டை மட்டும்தான் நம்மளால் கேட்க முடியும். We are not able to hear sound clearly if it is below certain intensity. அதாவது ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி அண்ட் இன்டென்சிட்டி இருக்கிற சவுண்டை மட்டும் தான் நம்மளால் கேட்க முடியும். அதுக்கும் பிலோவாக இருக்குது அந்த சவுண்டோடது அப்படின்னா நம்மளால் அதை வந்து கிளியராக கேட்க முடியாது. இல்லைன்னா சுத்தமாக கேட்கவும் கேட்காது. அந்த சவுண்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அல்ட்ராசோனிக் சவுண்டு, இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளால் கேட்க முடியாத சவுண்டெல்லாம். The quality of sound also differs from one another. சவுண்டோட குவாலிட்டியும் டிஃபர் ஆகும், ஒரு இதுக்கும் இன்னொருதுக்கும் டிஃபர் ஆகும். வாட் ஆர் த ரீசன்ஸ் ஃபார் ஆல் தீஸ்? இதெல்லாம் நடக்க என்ன ரீசன்? இட் பிகாஸ் சவுண்ட் ஹேஸ் செவரல் குவாலிட்டிஸ். நிறைய குவாலிட்டிஸ் சவுண்டுக்கு இருக்குது. ஸோ நம்ம இந்த சவுண்ட் லெசனில் என்ன படிக்க போகிறோன்னா, ஒரு சவுண்ட் வந்து எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அண்ட் எப்படி அது ப்ராப்பகேட் ஆகுது. ப்ராப்பகேட் மீன்ஸ் மூவ் ஆகுறது. இப்போ ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் ஆகுற சவுண்ட் எப்படி ப்ராப்பகேட் ஆகி நமக்கு வந்து ரீச் ஆகுது அப்படிங்கிறது தான் ப்ராப்பகேட், அதாவது மூவ் ஆகுறது. அண்ட் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். கேரக்டரிஸ்டிக்ஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட், ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட். இன் யோர் டெய்லி லைஃப் யூ ஹியர் டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் சோர்சஸ். பட் ஹேவ் யூ எவர் தாட் ஹவு சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு? டு அண்டர்ஸ்டாண்ட் தி ப்ரொடக்ஷன் ஆஃப் சவுண்ட். இப்போ வந்து நம்ம டெய்லி லைஃப்பில் வந்து நம்ம வந்து நிறைய சவுண்ட்ஸ் கேட்போம், நிறைய டிஃப்ரெண்ட்டான சோர்ஸஸில் இருந்து. இப்போ என்ன சொல்லலாம், இப்போ நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னா அது உங்களால் கேட்க முடியும். இதுவே உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு விளையாட்டு ஜாமானை போட்டு நீங்கள் விளையாடுறீங்க அப்படின்னா அதோட சவுண்டை நீங்கள் கேட்பீங்க. இப்போ டிவியில் ஏதாவது ஓடுது அப்படின்னா அதோட சவுண்டு நீங்கள் கேட்பீங்க. வெளியில் பறவைகள் கத்துறது, மிருகங்கள் சத்தம் போடுறது, ஸோ இந்த மாதிரி நிறைய சவுண்ட்ஸ் நிறைய இடத்துலேருந்து நம்ம கேட்போம். இப்போ நீங்கள் யோசிக்கலாம், எப்படி வந்து சவுண்டு ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வென் யூ ஸ்ட்ரைக் த டியூனிங் ஃபோக், ஒரு டியூனிங் ஃபோக், ஒரு ஸ்பூன் அதை எடுத்துக்கோங்க, அண்ட் ஸ்ட்ரைக் இட் ஸ்ப்ரோங் ஆன் அ ரப்பர் பேட். ஒரு ரப்பர் பேட் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை ஒரு எலாஸ்டிக் ரப்பர் இருக்கும் பாருங்களேன், அதை வந்து ஒரு டைட்டாக ஒரு ரெண்டுத்துக்கு இடையில வச்சு கட்டிக்கிட்டு அந்த டியூனிங் ஃபோர்க்கால் அந்த ரப்பர் பேடை வந்து ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுங்கள், அதை அடிக்கணும். இப்போ இதை அடிக்கும்போது என்னாகும்? அந்த ரப்பர் பேட் வைப்ரேட் ஆகும். ஸோ இந்த வைப்ரேஷன்ஸ் வந்து தான் அதோட நியர்பை மாலிக்யூல்ஸை வந்து வைப்ரேட் பண்ணும். ஸோ இந்த வைப்ரேஷன்ஸ் தான் சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதாவது ஒரு ஃபோர்க்கோ அல்லது ஸ்பூனோ ஏதோ ஒன்று எடுத்து அந்த ஒரு ரப்பர் பேட் நம்மள்ட்ட இருக்கு இல்லையா, இல்லை ஒரு எக்ஸாம் எழுதுகிற பேடு கூட இருக்கும் இல்லையா, இப்போ அதை அடிங்களேன். இப்போ அடிக்கும்போது அது வைப்ரேட் ஆகும், மைல்டான வைப்ரேஷன் இருக்கும். ஸோ அந்த வைப்ரேஷன் என்ன பண்ணும்னா, இப்போ வந்து இந்த இடத்துல அவங்க மீடியம்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அந்த மாலிக்யூல்ஸ் மீடியம் இதெல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஏர் தான். இப்போ நான் பேசுகிறேன் அப்படின்னா ஏர் மூலமாக உங்களால் கேட்க முடியும். ஸோ ஏரில் இருக்கிற மாலிக்யூல்ஸ், ஏரில் நிறைய நமக்கு தெரியாத மாலிக்யூல்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த ஏர் மாலிக்யூல்ஸை வைப்ரேட் பண்ணோம். அதை வந்து
இப்போ இதில் ப்ரொடியூஸ் ஆகிற, அதாவது ரப்பர் பேடில் ப்ரொடியூஸ் ஆகிற வைப்ரேஷன் அந்த ஏர் மீடியத்தில் இருக்கிற மாலிக்யூல்ஸ் எல்லாத்தையுமே வைப்ரேட் பண்ணும். ஸோ அதை வைப்ரேட் பண்ணுறது மூலமாக நமக்கு வந்து சவுண்ட் வந்து நமக்கு கேட்க முடியும். ஸோ அதனால தான் நம்ம சவுண்டு வந்து இது மூலமாக தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஒரு ஆப்ஜெக்டை நம்ம வந்து வைப்ரேட் பண்ணுறது மூலமாக நமக்கு சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ ப்ராபகேஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ். இப்போ எப்படி வந்து சவுண்டு வந்து மூவ் ஆகுது, சவுண்ட் வேவ்ஸ், சவுண்டு வந்து ஒரு வேவாக தான், ஒரு அலையாக தான் வந்து போகும். ஓகேவா? அது எப்படி ப்ராபகேட் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. சவுண்ட் நீட்ஸ் அ மீடியம் ஃபார் ப்ராபகேஷன். ஓகேவா? சவுண்டு வந்து ப்ராபகேட் ஆகிறதுக்கு, அதாவது மூவ் ஆகிறதுக்கு ஒரு மீடியம் தேவை. சவுண்ட் நீட்ஸ் அ மெட்டீரியல் மீடியம் லைக் ஏர், வாட்டர், ஸ்டீல் எக்ஸெட்ரா ஃபார் இட்ஸ் ப்ராபகேஷன். சவுண்டு வந்து ப்ராபகேட் ஆகிறதுக்கு ஒரு மீடியம் தேவை. அது எனிதிங் எதுவாக இருக்கலாம், ஏரு, வாட்டர், ஸ்டீல் எக்ஸெட்ரா, எனிதிங் எது வேணாலும் இருக்கலாம். அது வந்து அந்த ஒரு மீடியத்து வழியாக தான் இது வந்து அதால் மூவ் ஆக முடியும், ப்ராபகேட் ஆக முடியும். இட் கெனாட் ட்ராவல் த்ரூ வேக்யூம். சவுண்டால் வேக்யூமில் ட்ராவல் பண்ணவே முடியாது. ஸோ வேக்யூம்ங்கிறது என்ன? அந்த இடத்துல வந்து ஏர் இருக்காது, காற்று இருக்காது. ஸோ சுத்தமாக காற்றே இல்லாத இடத்துல சவுண்டால் மூவ் ஆக முடியாது. ஸோ சவுண்டுக்கு ஒரு மீடியம் தேவை, அது ப்ராபகேட் ஆகிறதுக்கு. ஸோ இதை நம்ம வந்து எப்படி அவங்க இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக அதை ப்ரூஃப் பண்ணுறாங்க. என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னா பெல் ஜார் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகேவா? இந்த 91 பேஜில் இருக்கிறது அத்தனை. இப்போ நான் மேம் சொல்கிறது அத்தனையும் நீங்கள் இந்த புக்கை வச்சு பார்க்கும்போது ரீட் பண்ணுறப்போ கவனிச்சிங்கன்னா நல்லா புரியும். ஓகேவா? ஸோ இப்போ மீடியம் தேவை நமக்கு, சவுண்டுக்கு வந்து ப்ராபகேட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு மீடியம் தேவை அப்படிங்கிறத என்ன எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ப்ரூஃப் பண்ணுறாங்கன்னா பெல் ஜார் எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக ப்ரூஃப் பண்ணுறாங்க. இதில் பாருங்களேன், ஒரு பெல்லு ஜார்லாம் இருக்குது. இப்போ இந்த இதுக்கு வந்து என்ன தேவை? ஒரு எலக்ட்ரிக் பெல் அண்ட் ஏர்டைட் கிளாஸ் ஜார் ஆர் டேக்கன். இப்போ ஒரு எலக்ட்ரிக் பெல் எடுத்துக்கிறாங்க, அப்புறம் ஏர் டைட்டாக இருக்கிற ஒரு ஜார், கிளாஸ் ஜார் எடுத்துக்கிறாங்க. இப்போ எலக்ட்ரிக் பெல் இஸ் சஸ்பெண்டட் இன்சைட் தி ஏர் டைட் ஜார். அதாவது இந்த ஜாருக்குள்ளே ஏர் டைட்டு, இந்த ஏர் ஜார்லேருந்து காற்று வெளியே போகாது. ஸோ அந்தளவுக்கு டைட்டாக ஏர் டைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே எலக்ட்ரிக் பெல் வைக்கிறாங்க இந்த ஜாருக்குள்ளே. இப்போ ஜார் இஸ் கனெக்டட் டு எ வேக்யூம் பம்ப். இந்த ஃபிகரை பாருங்களேன், ஃபிகர் 8.1 அதை பாருங்களேன். இப்போ இதில் வந்து ஒரு ஜார் இருக்குது, ஏர்டைட் ஜாரு. இப்போ அதுக்குள்ளே எலக்ட்ரிக் பெல் வைக்கிறாங்க. கீழே பாருங்களேன், 2 வேக்யூம் பம்ப்னு ஒரு ரெட் கலரில் ஒரு பம்ப் கனெக்ட் பண்ணியிருக்காங்க ஜாரோட. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்க, இஃப் த பெல் இஸ் மேட் டு ரிங். இப்போ இந்த பெல்லை வந்து ரிங் பண்ண வைக்கிறாங்க. இப்போ இந்த எலக்ட்ரிக் பெல் வந்து ஒரு ரிங் அடிக்குது. இப்போது வி வில் ஏபிள் டு ஹியர் த சவுண்ட் ஆஃப் த பெல். இப்போ வந்து அந்த எலக்ட்ரிக் பெல்லை வந்து ஆன் பண்ண உடனே நமக்கு சவுண்டு கேட்கும். இப்போ நம்ம வீட்டில் காலிங் பெல் அடித்தா நமக்கு சவுண்ட் கேட்க பற்றியா, அந்த மாதிரி சவுண்டு கேட்கும், நம்மளால் ஹியர் பண்ண முடியும். அந்த பெல் இப்போ ஜாருக்குள்ளேயே இருந்தாலுமே அந்த பெல் அடிக்கும்போது நம்மளால் கேட்க முடியும். நவ் வென் த ஜார் இஸ் எவாக்யூவேட்டட் வித் வேக்யூம் பம்ப், the air in the jar is pumped out gradually and the sound becomes feebler and feebler. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஜாருக்குள்ளே ஒரு பெல்லை வச்சாங்க, அதோட அந்த ஜாரோட ஒரு வேக்யூம் பம்ப் கனெக்ட் பண்ணிக்காங்க. தட்ஸ் இட், அவ்வளோதான். ஆனால் உள்ள ஏர் மீடியம், ஏரு இருக்குது, காற்று இருக்குது. ஸோ அதனால் அந்த எலக்ட்ரிக் பெல்லு வந்து ரிங் ஆகும்போது நம்மளால் சவுண்ட் கேட்க முடியும். இப்போ இதுவே இந்த வேக்யூம் பம்பை வச்சு ஜாருக்குள்ளே இருக்கிற காற்றை பம்பு மூலமாக கிராஜுவலாக எடுக்கிறாங்க வெளியில். ஸோ இப்போ இங்கே வந்து இப்போ ஜாடிக்குள்ளே வந்து என்ன ஆகுது, ஜாருக்குள்ளே ஏர் குறையுது. ஏர் குறைஞ்சிக்கிட்டே வரப்போ இந்த எலக்ட்ரிக் பெல்லோட சவுண்ட் ஃபீப்ளர் அண்ட் ஃபீப்ளர், அதாவது கம்மியாகிக்கிட்டே வருது, அதோட சவுண்ட் கம்மியாகிக்கிட்டே வருது. அதாவது வேக்யூம் பம்ப் மூலமாக பண்ணுறதுக்கு முன்னாடி ஏர் அந்த ஜாருக்குள்ளே ஃபுல்லாக இருந்தப்போ நமக்கு கிளியராக கேட்ட சவுண்ட், வேக்யூம் பம்ப் மூலமாக ஜார்லேருந்து நம்ம காற்றை எவாக்யூவேட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு சவுண்ட் குறைய ஆரம்பிக்குது, ஃபீப்ளர் ஆகுது. we will not hear any sound if air is fully removed. அதாவது ஜாருக்குள்ளே இருந்து இந்த வேக்யூம் பம்ப் மூலமாக ஃபுல்லாக ஏரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த ஜாரில் வந்து ஏரே இல்லை, இப்போ இந்த ஜார் ஒரு வேக்யூமாக ஒர்க் ஆகுது. ஸோ அந்த சமயத்தில் எலக்ட்ரிக் பெல்லோட சவுண்ட் நம்மளால் கேட்க முடியாது. ஸோ சவுண்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு மீடியம் தேவை, ஏருங்கிற ஒரு மீடியம் கண்டிப்பாக தேவை, அப்போ தான் நம்மளால் கேட்க முடியும். ஓகேவா? இதை தான் இந்த பெல் ஜார் எக்ஸ்பெரிமெண்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க.
நான் மேம் நடத்தினோடனே ஒன்ஸ் ஒரு தடவை இதை ரீட் பண்ணி பாருங்கள் இந்த புக்கை. மேம் எத்தனை பேஜ் நடத்துகிறேனோ அத்தனை பேஜையும் ஒன்ஸ் நான் நடத்தின உடனே நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரியும். அது புரிஞ்சிடுச்சுன்னா புரிஞ்சிடுச்சுனாவே உங்களுக்கு மைண்டில் ஏறிடும். நீங்கள் உட்காந்து கஷ்டப்பட்டு உட்காந்து மக்கப் பண்ணுங்கிற அவசியம் வராது. ஸோ புரிஞ்சு எழுதுனா தான் எப்பயுமே உங்களோட ஃப்யூச்சர்லேயும் யூஸ் ஆகும். ஸோ மேம் நடத்தின உடனே அந்த பேஜஸை எடுத்து ரீட் பண்ணி பாருங்கள். பொறுமையாக ரீட் பண்ணி பார்த்து மேம் சொல்கிறதையும் அதையும் மேட்ச் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகேவா?